திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மணமேடு எனும் இடத்தில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கொக்கு வெட்டியான் கருப்பண்ணசாமி கோவில் 100 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. இங்கு கருப்பசாமி கல்லுருவில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு காவிரி ஆற்றங்கரை அருகே கல் வடிவில் கருப்பசாமி கண்டுபிடிக்கப்பட்டார். கல் வடிவில் இருந்த கருப்பசாமியை அடையாளம் தெரியாமல் அருகில் இருந்த ஒரு குடும்பம் அந்த கல்லை எடுத்து அதை விவசாய நிலத்தில் நீர் இறைக்கும் எந்திரத்தின் சமநிலை பொருளாக பயன்படுத்த தொடங்கினர். அவர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் விதமாக 4 நாட்களில் இறைக்கப்பட வேண்டிய தண்ணீரின் அளவு சில மணி நேரங்களிலேயே எளிதாக இறைக்கப்பட்டது. இந்த ஆச்சரியமான நிகழ்வை கண்டு குடும்பத்தினர் பயந்து போயிருந்த நிலையில் ஒரு நாள் இரவு அதே குடும்பத்தில் உள்ள 2 சகோதரர்கள் மட்டும் வீட்டில் இருந்தனர். நள்ளிரவு நேரத்தில் கருப்பசாமி அசரீரி குரலில் வீட்டின் வெளியே நின்று வயலில் நீர் இறைக்க வருமாறு மூத்த சகோதரரை அழைத்தார். மீண்டும் ஆச்சரியப்படும் விதமாக சில மணி நேரங்களிலேயே தண்ணீர் இறைக்கப்பட்டது. இதே நிகழ்வு அடுத்த நாளும் தொடர்ந்தது. ஆனால் இந்த 2 நாட்களிலும் மூத்த சகோதரரால் அந்த மனிதரின் நிழலை மட்டுமே பார்க்க முடிந்தது. வயல் வரை பின்தொடர்ந்து சென்றும் அந்த உருவத்தை அவரால் தெளிவாக காண முடியவில்லை. மூத்த சகோதரர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டதால் இது ஏதோ தெரியாத ஆவி குடும்பத்தை தொந்தரவு செய்கிறது என்று அவர்கள் எண்ணினர். மறுநாள் நள்ளிரவும் கருப்பசாமி வந்தபோது இந்த முறை மூத்த சகோதரர் கதவை திறக்கவில்லை. பதிலாக உன் கையை கதவின் அடியில் வை என்று கூறினார். அவ்வாறு வைத்தவுடன் அதற்காக முன்கூட்டியே சூடாக்கி வைத்திருந்த இரும்பு கம்பியால் அவர் அந்த கையை அடித்தார். மனித உருவில் இருந்த கருப்பசாமி அலறியபடி வயலுக்குள் ஓடினார். தான் நீர் இறைத்து எந்த பயிர்கள் செழிக்க உதவினாரோ அதே வயல்களை அழித்தார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு கோடாங்கியின், அதாவது குறி சொல்பவர் உதவியுடன் இந்த தினசரி நிகழ்வுகளை செய்தது கருப்பணசாமிதான் என்பதை அந்த குடும்பத்தினர் உணர்ந்தனர். பின்னர் அவர்கள் இறைவனை எந்த பெயரிட்டு அழைக்க வேண்டும் என்று வேண்டினர். அப்போது தலைக்கு மேலே ஒரு கொக்கு பறந்து செல்வதை கண்ட கோடாங்கி, நீதான் கருப்பசாமி என்பது உண்மையானால் இந்த கொக்கை வீழ்த்தி அதை நிரூபி என்று இறைவனிடம் கேட்டார். தாமதமின்றி அந்த தெய்வம் அந்த கொக்கை 2 துண்டுகளாக வெட்டி தான் கருப்பணசாமி என்பதை மீண்டும் ஒருவரை உறுதிப்படுத்தியது. இதனாலேயே அந்த தெய்வத்திற்கு கொக்கு வெட்டியான் கருப்பசாமி என்ற பெயர் உருவானது. இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இவர் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறார்.